வணக்கம் அன்பு உள்ளங்களே. லேண்ட்ஸ் அண்ட் வால்ஸ் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து ராஜ்மோகன் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பருத்திப்பட்டில் இருக்கோம். முக்கியமான இடங்களில் ஒன்று. இந்த இடத்துலேருந்து நற்பவி ப்ராப்பர்ட்டிஸோட கோல்டன் கேட்வே அந்த இடத்துக்கு எப்படி போகிறோன்றத ரோட் ஷோ மூலியமாக உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஹோட்டல் ஆலயாலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நெக்ஸ்ட்டே பாருங்கள், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் பருத்திப்பட்டு. இங்கே ஒரு முக்கியமான ஒரு கோயில் இருக்குது. லெஃப்டில் பாருங்கள், பிரத்யங்கரா தேவி திருக்கோயில் இருக்குது. அது சின்ன கோயில் தான், ஆனால் ரொம்ப ஃபேமஸ். அந்த ஜெயச்சந்திரன் பக்கத்துலேயே பாருங்கள், கேஜி சூப்பர் மார்க்கெட். ரைட் கட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லெஃப்டில் பார்த்தீங்கன்னா கேந்திரிய விகார், பக்கத்துலேயே பாருங்கள் எவர்வின் ஸ்கூல். இப்போ சென்னையில் ஆவடியில் முக்கியமான ஹாட்ஸ்பாட்டான பருத்திப்பட்டில் நம்ம இருக்கோம். லெஃப்டில் பாருங்கள் ஹேசல் அப்பார்ட்மெண்ட். அதுக்கு நெக்ஸ்ட்டு மேக்ஸ் ஃபேஷன்ஸ். அதுக்கு அப்புறம் முக்கியமாக இன்னொரு ஸ்கூல் பாருங்கள், வேலம்மாள் வித்யாலயா. இதில் இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது. இன்னொரு ஸ்கூல் கொஞ்சம் தள்ளி லெஃப்டில் உள்ளே போனீங்கன்னா வேலம்மாள் பருத்திப்பட்டு ஸ்கூல் இருக்குது. ரைட்டில் பாருங்கள் ட்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஷாப்ஸ் பாருங்கள் இங்கே. இப்போ நம்ம இந்த சிக்னல் நின்றுட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு லெஃப்ட்டு போனோம்னா மகாலட்சுமி உமன் காலேஜ், வேலம்மாள் பருத்திப்பட்டில் இருக்கிற அந்த ஸ்கூலு, அதுக்கப்புறம் எஸ்ஏ பாலிடெக்னிக், பருத்திப்பட்டு பிரிட்ஜு. இப்போ ரைட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் செக் போஸ்ட். இந்த ரைட்டில் உங்களுக்கு அங்கே போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல ரைட் கட் பண்ணி மேல்பாக்கம் மூலியமாக அங்கே ரீச் பண்ணலாம். இப்போ நம்ம அப்படி போகல, ஸ்ட்ரைட்டாக போய் இன்னொரு வழி இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வர்றது லெஃப்டில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு கார்ஸ், ட்ரூ வேல்யூ. அதுக்கு முன்னாடி கணேஷ் மோட்டார்ஸ்னு அவங்களும் வந்துட்டாங்க, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். இது விஷ்ணு கார்ஸ் லெஃப்ட்டில் நீங்கள் பார்க்குற ட்ரூ வேல்யூ இருக்குது. இதுக்கு அடுத்த ரைட் தான் கட் பண்ண போகிறோம். அந்த ரைட்டில் கட் பண்ணும் போதுங்க அந்த காம்பவுண்ட் வால் பாருங்கள், சரவணா செல்வரத்னம். ஆக்சுவலாக அந்த லாரி ஒன்று நிற்கிது பார்த்தீங்களா, கூட்ஸ் கேரியர். இந்த வண்டி, இந்த இடம் ஃபுல்லாக சரவணா செல்வரத்னம் அவங்களோடது சொல்கிறாங்க. இங்கே பெரிய மால் வரப்போகுது. இந்த ரோடு தான் நம்ம இங்கேருந்து நற்பவி ப்ராப்பர்ட்டிஸ் கோல்டன் கேட்வேக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் ரீச் பண்ணிடலாம். நான் ஆனால் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக போட்ட ரோடு தான் இது. கொஞ்சம் ஹெவி வெஹிக்கிள்ஸ் போய் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் ஆஃப்டர் எலெக்ஷன் கண்டிப்பாக ரோடு போட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அதாவது இந்த வழியாக எப்படி போவீங்க, இப்போ டைரெக்டாக நீங்கள் வந்து வர முடியல, ஆனால் சைட் விசிட் போகிறதுக்கு முன்னாடி பார்த்து வச்சுக்கலாம். சரி, இதில் வந்து இந்த இடம் வந்து ஆஞ்சநேயர் கோயில். இது ரொம்ப இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வந்திருக்கு. இது அந்த சிலை பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக இருக்கும். ஆக்சுவலாக அது இப்போ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக லே அவுட் போகிறதுனால எடுக்கலை. இப்போ இதுக்கு அடுத்து வரப்போகிறது வந்து விஜிஎன், பெரிய லே அவுட். அதாவது ஒரு சிட்டினே சொல்லலாம். உள்ள அவ்வளோ வீடுகள் இருக்குது இதில். இப்போ வர்றதுதான் பார்த்தீங்கன்னா ரைட்டில் பாருங்கள் விஜிஎன். இந்த லெஃப்ட் போகிறது இடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பைபாஸ். ஸோ இப்போ நான் இதையும் தாண்டி நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். நிறைய பிளாட்ஸ் இருக்குங்க இங்கே. அதாவது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏகப்பட்ட பிளாட்ஸ் போட்டிருக்காங்க சேல்ஸ்க்கு. நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸு, சின்ன சின்ன கம்பெனிஸு, நிறைய பேர் போட்டிருக்காங்க. இது பாருங்கள், பஸ் போகுது பாருங்கள், S50. இந்த ரோடு வந்து 40 ஃபீட் ரோடு சொல்கிறாங்க. பட் இப்போ இந்த ப்ரொபோசல் வந்து 100 ஃபீட் ரோட்டாக மாறப்போகுதுன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்துடும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், அடுத்தது கோயில் பாருங்கள் லெஃப்டில், இ சேவை மையம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பக்கத்துலேயே யூஸ் பண்ணிக்கிறது நல்ல விஷயம்தான். ஏன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இப்போ அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா கர்வ் வருது. இந்த கர்வில்
பாருங்க எவ்வளோ கடைகள்லாம் இருக்குது பாருங்க. இதில் லெஃப்ட்டு ரைட் போகுது. லெஃப்ட்டு ஐ திங்க் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ரைட் கட் பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ ஷாப்ஸு, புது கடையெல்லாம் வேறு வரப்போகுது நிறையா. பாருங்கள் ஒரு சின்ன பையன் அழகாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறான் பாருங்கள். என்ன ஸ்பீடாக போகிறான் பாருங்கள். ஹார்ன் பண்ணதுனால கொஞ்சம் கம்மி பண்ணிட்டான் ஸ்பீடை. இப்போ இந்த கொஞ்சம் தூரத்தில் ரைட்டில் பாருங்கள், அகார்டு ஹவுசிங்கோட மகாலட்சுமி நகர் ஃபேஸ் 1 72 பிளாட்ஸ் இதில் இருக்குது. அவங்க போர்டே பார்த்தீங்கன்னா 4950 சொல்கிறாங்க. ஏதோ அவர் வந்து கோல்டு ஆஃபர்லாம் கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். அவருக்கும் பேசியிருக்கோம். கூடிய சீக்கிரம் இந்த வீடியோவை நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். இது ஒரு விநாயகர் கோயில். பேரை பார்த்தீங்களா? சொல்யூஷன் விநாயகர். எவ்வளோ மாடர்னாக வந்துட்டாங்க இப்போது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட்டு 2 பக்கம் பிரியுது இல்லைங்களா? இந்த ரைட்டு வந்து பருத்திப்பட்டு செக் போஸ்ட் போகிற ரோடு, கண்ணம்பாளையம் ரோடுன்னு சொல்லுவாங்க. இதுவும் கண்ணம்பாளையம் தான். அது இன்னும் கொஞ்சம் ஊருக்குள்ளே போய் போகும். அது ஒரு வழி, மேல்பாக்கம் வழியாக போகும் அந்த ரோடு. அப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். இப்போ கொஞ்சம் ரோடு கொஞ்சம் பெருசான மாதிரி தெரியுது. ஐ திங்க் இது 60 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதுவே 100 ஃபீட்டாக இருக்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் சைட் வந்துடும். அங்கங்கே கடைகள்லாம் பாருங்கள், எல்லாமே இருக்குது. பேசிக் விஷயங்கள் எல்லாமே கிடச்சதுனாலே போதுங்க. இதுலேயே ரைட்டில் மெயின் ரோடில் லே அவுட்ஸ்லாம் வரும் பாருங்கள். இந்த ரைட்டில் ஒரு லே அவுட் இது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு நினைக்கிறேன். அது நிறைய வீடுகள்லாம் இருக்குது. என்னால் காட்ட முடியல, ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுனால அப்படியே வந்துட்ருக்கோம். ரொம்ப பக்கத்தில் ரீச் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த இடத்துல ரைட் ஒன்று போகும், அது போகக்கூடாது, நேராக தான் போகணும். அயலச்சேரின்ற வில்லேஜ் தான் அது. இங்கேயும் பாருங்கள் ஒரு சின்ன ஊர் டவுன் மாரி இருக்குங்களா, நிறைய கடைகள் வீடு. இந்த சைடுமே ரைட்டில் நிறைய வீடுகள் இருக்குங்க. ரைட்டு லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. லேஅவுட் உள்ள லேஅவுட்லாம் போட்டு அதுக்குள்ளே கேட்டட் கம்யூனிட்டி மாதிரிலாம் இருக்காங்க. இந்த வீடெல்லாம் சேல்ஸ்க்கு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த வந்துட்டோம், கிட்ட நெருங்கிட்டோம். இப்போவே அதாவது கம்மியாக இருக்கும்போதே நம்ம லேண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான், வந்தாச்சு நம்ம. இங்கே ஒரு போர்டு லெஃப்டில் தெரியும் பாருங்கள், நர்பவி ப்ராப்பர்ட்டிஸ், செரசா கோல்டன் கேட்வே. எவ்வளோ வீடுகளுக்கு மத்தியில் இருக்குது பாருங்கள், நிறைய வீடுங்க. இப்போ இன்னொரு 2 வருஷத்தில் வந்தீங்கன்னா எவ்வளோ பிஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த இடம்லாம். இந்த ரோடு அப்படியே சுற்றி வந்தாலும் அது பார்க்க நிறைய தூரம் இருக்கிற மாரி இருக்கு, ஆனால் ஆக்சுவலாக கிடையாது. அந்த மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்தான் அது. அது தெரியுது பாருங்கள் லேஅவுட் லெஃப்டில், அதுதான் லேஅவுட்டு. பாருங்கள் வீடெலாம் அருமையாக கட்டிகிட்டு இருக்காங்க.
ஏற்கனவே நிறைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த டிசைன பார்த்தாலே அந்த ஒரு ரெஃபரன்ஸே நம்ம எடுத்து வீடு கட்டலாங்க. அந்த மாரி சில வீடுகள்லாம் இருக்கு. இங்க பாருங்க போர்டு வந்துருச்சுங்களா? அவ்வளோதான். நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதுவுமே ஒரு லேஅவுட் தான். லேஅவுட்டுக்குள்ள நம்ம அப்படி போனோம்னா, அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இந்த ஸ்ட்ரெயிட்டா தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் ஸ்கூல். வர ஜூன்ல ஸ்கூல் ஓப்பன் பண்றதா சொல்றாங்க. ஸோ மாடல் கிளாஸ் ரூம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இதில் 2 கேட் இருக்குங்க. இது மெயின் கேட். இப்போ நம்ம ரைட்டில் இப்போ டர்ன் பண்ண போகிறது மெயின் கேட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே 2வது மெயின் கேட் வருது. சரிங்களா? இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி லேஅவுட்டு. ரீச் பண்ணியாச்சு. இது ஃபுல் வீடியோ இதுக்குள்ளே என்னென்ன டீட்டெயில் அம்யூனிட்டிஸ் முதற்கொண்டு அந்த உள்ளே எப்படி இருக்குன்றது அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுவும் நாங்கள் கேட்டு அவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறோம். மிக்க நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்ங்க.